கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது சங்கீதம் 91:14 வாசித்து தியானிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்த்த விரும்புகிறார். உன்னதமான ஸ்தானங்களில் ஏற பண்ண அவர் விரும்புகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மேலே சொன்ன வசனம் 2 காரியங்களை நமக்கு உணர்த்துகிறது. நாம் உன்னத ஸ்தானத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் மேல் தாகமும் வாஞ்சையும் நேசமும் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், மானானது நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று. தேவ பிள்ளைகளே, வாஞ்சையோடு வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். வாஞ்சையோடு கூட ஆலயத்துக்கு செல்லும்போது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். வாஞ்சையாக அவருடைய ஊழியத்திற்கு கொடுக்கும்போது அதை நமக்கு கர்த்தர் திருப்பி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த நாமத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நம்ம அறிந்து செயல்படும் போது தான் தேவ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய படிப்பையோ நம்மளுடைய தாளந்துகளோ நம்மளுடைய திறமைகளோ ஒருபோது நம்மளை உயர்த்த முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைத்து நம்மளை உயர்த்துகிற ஆண்டவர். அவரே பொழுதிலிருந்து ஒரு மனுஷனை உயர்த்தி ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கூடியவர் என்று நம்ம பார்க்கிறோம். சிலர் தானாகவே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மள்ட்ட உழைப்பு இருக்குது, பலன் இருக்குது, நம்ம உயரலாம், நம்மளுக்கு கர்த்தர் நம்ம ஒரு காரியங்களை செய்வார் என்று சொல்லி நம்ம அப்படி ஓடுறோம். இல்லை பிள்ளைகளை, உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. மற்றவர்கள் எப்படியாவது கீழே தள்ளிவிட்டு மேலே வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் 1000 சதி திட்டங்களை சூழ்ச்சிகளை நினைப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்துகிற கர்த்தர், உங்களை உன்னதத்தில் போய் நிறுத்துகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்க, அவருடைய நாமத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்க, அந்த நாமத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. அந்த நாமம் உங்களை உன்னத ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களை அப்படியா ஏறி வர பண்ணுகிற நாமமாக இருக்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ள ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வசனத்தின்படியா கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அவரை நோக்கி வாஞ்சையோடு கூப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராங்க. நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, மத்துதிக்கிறோம் அப்பா, அந்த நாளில் பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படியா அவர்களுடைய வாஞ்சைகளை அறிந்து தாழ்வில் அவர்களை நினைத்து உன்னதத்தில் உயர்த்துகிற தேவன் நீர் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.